இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு எருசலேம் கோவிலை பார்த்து அழுதார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக நற்செய்தி முழுவதும் நாம் பார்க்கின்ற வேளையிலே 2 இடங்களில் ஆண்டவர் அழுதார் என்று சொல்லப்படுகிறது. முதல் இடம், தன்னுடைய நெருங்கிய நண்பன் லாசர் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு கல்லறைக்கு செல்கிறார். அப்போது அவர் குலுங்கி அழுதார் என்று நற்செய்தியாளர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த அழுகையும் எருசலேம் ஆலயத்தை நோக்கி ஆண்டவர் இயேசு பார்த்த அழுத அழுகையும் வெவ்வேறான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய நண்பன் இறந்தான் என்ற மகிழ்ச்சியில் அங்கே அவர் அழவில்லை. அந்த வருத்தம் இருந்தாலும் கூட தந்தை கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இந்த தருணம் எல்லா அற்புதங்கள் புதுமைகளை ஆற்றுவதற்கு முன்பாக அந்த சூழலுக்காக ஆண்டவர் இயேசு நன்றி சொல்வார். தந்தையினுடைய மாட்சி அங்கு வெளிப்பட போகிறது என்பதை குறித்து தான் அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். எனவே ஒரு ஆனந்தம், கடவுளுடைய தந்தையினுடைய அந்த மாட்சி எல்லா மக்களுக்கும் முன்பாக அங்கு வெளிப்படுத்தப்பட்டு தன்னுடைய நண்பன் மீண்டும் எழுந்து வரப்போகிறான் என்ற ஒரு ஆனந்தத்தில் தான் அழுதார் என்று நிறைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு எருசலேமை நோக்கி பார்த்து அழுத அழுகை ஆனந்த வெளிப்பாடு அல்ல, மாறாக அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குமுறல் வெளிப்படுகிறது. காரணம், ஜெருசலேம் என்று சொன்னாலே அமைதி. அந்த அமைதி அங்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மக்கள் கடவுளையும் மதிக்காமல் அந்த ஜெருசலேம் நோக்கி வந்த கடவுளுடைய தூதர்கள், இறைவாக்கினர் ஒவ்வொருவரையுமே கொன்று குவித்தார்கள். கடவுளுடைய சட்டத்திட்டத்தை பற்றியோ எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. உச்சபட்சமாக தன்னுடைய அந்த உயிரும் அங்கு போகிறது என்ற ஒரு ஆற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே இங்கு அந்த மக்களை பார்த்தும் ஜெருசலேம் ஆலயத்தை பார்த்து அவர் குமுறி அழுகிறார் என்பதை இந்த நற்செய்தியை பற்றி சொல்கிற பொழுது விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஆண்டவருடைய பேரார்வம், அவருடைய திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் இருக்கக்கூடிய அந்த பேரார்வம் எவ்வளவு ஒரு மாட்சியை, மகிழ்ச்சியை கடவுளுக்கு கொடுக்கிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மத்தத்தியாவை அவர்கள் கொண்டு வந்து கடவுளுக்கு எதிராக செயல்படுமாறு எவ்வளவு வற்புறுத்தினாலும், நீ ஒருவேளை அவ்வாறு செய்தால் அரசனுடைய நண்பனாக உனக்கு எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும், பெரிய பெயரோடு புகழோடு நீ வாழலாம் என்று சொன்னபோது கூட அது எனக்கு முக்கியமல்ல, ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கடைபிடிப்பதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. உன் கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நானே, என்னை தவிர வேறு இறைவன் உனக்கு கிடையாது என்று யாவே இறைவன் சொன்ன அந்த வாக்கை கடைசி வரை நாங்கள் கடைபிடிப்போம் என்பதிலே உறுதியாக இருந்ததனுடைய வெளிப்பாடு அங்கே கடவுள் மாட்சிப்படுத்தப்படுகிறார். ஆனால் எருசலேமிலே வாழ்ந்த அந்த மக்களோ கடவுளுடைய சட்டத்திட்டத்தை பற்றியோ எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. அதனால் தான் அங்கே பல முறை அந்த ஆலயம் சூறையாடப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையில் முன்னால் இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் என்னை குறித்து ஆண்டவர் அந்த ஆனந்தத்தில் மகிழ்கிறாரா, அல்லது இப்படிப்பட்ட ஒரு மனித பிறவியை நான் படைத்தேனே, என் மகன் என் சட்டத்திட்டத்தை கேட்காத பிள்ளையாக இருக்கிறானே என்று ஒரு வருத்தத்தை படுவாரா என்ற அந்த கேள்வி கணைகளை நாம் எழுப்பி ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக என்னாலும் அவருடைய சட்டத்திட்டங்களை கடைபிடித்து அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.